ஏங்க என் பர்த்டேக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரீங்களா? டைமண்டா? ஆ, நான் ஸ்ட்ரைட்டா இருக்கு, அடுத்து பாப்போம். இது எது நான் எங்க அப்பாட்ட கேட்டிருந்தா எனக்கு உடனே வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே. இங்கே போய் உங்க அப்பா வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டு வா பாப்போம். உங்க அப்பா கிட்ட திருவிழாவில் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கேட்டிருப்ப, வாங்கி கொடுத்துருப்பாரு. என்கிட்ட வந்து என்ன கேட்ட? டைமண்ட் நெக்லஸ். என்னது? டைமண்ட் நெக்லஸ். வெளுத்து புள்ளிய ஓடி இருப்பி ஏதாச்சும். ஏங்க ஆனி மாசமும் கல்யாணம் பண்றாங்க, ஆவணி மாசமும் கல்யாணம் பண்றாங்க, இடையில இருக்க அந்த ஆடி மாசம் மட்டும் ஏங்க கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆடி மாதம் கல்யாணம் பண்ணால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயும் கொடுக்க முடியாது, வரதட்சணையில் 50% தள்ளுபடியும் பண்ண முடியாது. அதனால தான் ஆடி மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஓ, அப்போ அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து தான் நீங்கள் நீ ஆவணி மாதம் கட்டியிருக்கீங்கள. உன்னை ஆடி மாதமே கட்டியிருந்தாலும் எனக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கிடையாது. ஏன் அப்படி? ஏன் நீ வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே? எங்கடி போற? நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. அங்கே லெட்டர் வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. நில்றி. லீவிங்க்கு என்ன ஸ்பெல்லிங்? என்ன 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 ஸ்பெல்லிங்? எல் இ ஏ இ ஈயா ஈயா பி 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 லீவிங் ஸ்பெல்லிங் தெரியல, ஓடி போறேன். 5 தடவை எழுது, அதுக்கப்புறம் தான் விடுவேன். மா, இந்த வீட்டில் நீங்க என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலைக்கு ஆள் வச்சிடலாம், காருக்கு டிரைவர் வச்சிடலாம், கடை கூட நீங்க போக வேண்டாம். இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழணுமா? ராணி மாதிரி. உங்க பையன் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க ஏதாவது வேலை செய்யறத பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான். 2 வாரத்துல உங்க பையனுக்கு சம்பளம் வரப்போகுது. வந்ததும் திருப்பி தரேன். ஒரு 2000 ரூபாய் தாங்கம்மா. மா, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி பாத்திரம் கழுவ வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? எது? பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க. கண்டா? சொல்லு. நான் நல்லா இருக்கேன். டேய், நேத்து கருவாடு கேட்டீங்கல்ல, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் கருவாடு கிடைக்கும். எப்படி ஓனர? எதை வச்சு சொல்ற? உன் ஆளை கொண்டு போய் கறிக்கடையில வச்சுட்டேன், அதை வச்சு சொல்றேன். என்னடா சொல்ற? ஐயோ கருவாச்சி, கருவாட்டுக்கு ஆசைப்பட்டு உன்னை கண்டுக்காம விட்டுட்டானே, இவனுக்கு இவன் பொண்டாட்டியே பரவாயில்லையா? அந்த மீனை மஞ்சத்தூள் போட்டு வேக வைடி. மீனா? காடைய மதியம் பாத்துக்கலாம். ஐ காடை, அப்போ கருவாடு? கருவாடா? ஐ ஜாலி ஜாலி. என்னடி ஜாலி? எங்க சித்தப்பா வீட்ல மீன் காடை கருவாடு, இன்னைக்கு ஒரு புடி. போய் நல்லா கடி. என்னடி சிரிச்சுக்கிட்டே வர? என்னம்மா தேர்ற? எங்க சித்தப்பா மீன் குழம்பு. மீன் குழம்பா? கடையில இருந்து மீன் வேஸ்டேஜ் வாங்கிட்டு வந்தோமா, அதை தான் மஞ்சத்தூள்ல வேக போட்டு கோழிக்கு போடணும். இன்னைக்கு ஒரு புடி. காடை எங்க? பக்கத்து வீட்ல காடையை தின்னுட்டு எலும்பு கொடுத்தாங்கடி, அததான் மதியம் நாய்க்கு போடணும். நாய் கூட போட்டியா? அப்ப கருவாடு? கருவாடு இல்லம்மா, கருவாட்டு தலை சந்தையில வாங்கிட்டு வந்தோம் கோழிக்கு போட. ஐ ஜாலி ஜாலி. அப்ப இன்னைக்கு என்னதான் சமையல்? முட்டைக்கோஸ் பொரியல்டி, ரசம் வச்சிருக்கேன். என்னடி ஒரு புடி புடிச்சியா? ஏங்க என் பர்த்டேக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரீங்களா? டைமண்டா? ஆ, நான் ஸ்ட்ரைட்டா இருக்கு, அடுத்து பாப்போம். இது எது நான் எங்க அப்பாட்ட கேட்டிருந்தா எனக்கு உடனே வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே. இங்கே போய் உங்க அப்பா வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டு வா பாப்போம். உங்க அப்பா கிட்ட திருவிழாவில் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கேட்டிருப்ப, வாங்கி கொடுத்துருப்பாரு. என்கிட்ட வந்து என்ன கேட்ட? டைமண்ட் நெக்லஸ். என்னது? டைமண்ட் நெக்லஸ். வெளுத்து புள்ளிய ஓடி இருப்பி ஏதாச்சும்னாலும் எங்க அப்பாவா இருந்தா வாங்கி. சித்தி, பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏன்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாடா ஜிலேபி